மகாநதி தொடரில் ஆஃபீஸ்க்கு காவேரியை கூட்டிகிட்டு வராரு விஜய். வெளியே நிற்க வச்சுட்டு உள்ளே போகிறாரு. அங்கே வக்கீல்லாம் வரதை பார்க்குற காவேரி டைவர்ஸ்க்கு கையெழுத்து வாங்குறதுக்கு மேலும் ஏதோ ஃபார்முக்கு வாங்குறதா நினச்சிக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் விஜய் ஆஃபீஸ் ரூமில் போய் மேனேஜ்மெண்ட் ரூமில் போய் அங்கே காவேரி உட்கார்ற மாரி அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுற மாதிரி கனவு காண்றாரு, நினச்சி பார்க்குறாரு. பிறகு அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக வக்கீல்கிட்ட மீதி இருக்கிற ஃபார்மில் கையெழுத்து வாங்குறதுக்காக அவர் முடிவு பண்ணி காவேரியை கூப்பிடுறாரு. காவேரி டைவர்ஸ் பத்திரத்தில் தான் கையெழுத்து வாங்க போகிறாங்க. அவங்களும் ஒரு நினச்சி பார்க்குறாங்க, உங்களை டைவர்ஸ் பண்ண முடியாது, உங்கள் கூட தான் வாழ்வுன்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க பேசுகிற மாதிரி நினைக்கிறாங்க. இங்கே இருந்தால் நம்மக்கிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்க நினச்சி அவங்க கார் எடுத்து கிளம்பிடுறாங்க. பிறகு அங்கே வக்கீல் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. காவேரியை கூப்பிடுறாரு. காவேரி அங்கே இல்லை. கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வருது, உங்கள் ஒய்ஃபு கார் ஓட்டிகிட்டு வந்து இங்கே இடிச்சிட்டாங்க, தலையில் அடிபட்டிருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு ஃபோன் பண்ணுறாங்க. பதட்டத்தோடு விஜய் கிளம்பி போகிறாரு. சின்ன அடி தான் பட்டிருக்கு, பெருசாக எதுவும் இல்லை. காவேரியை பார்க்க அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. பிறகு வர்றவங்ககிட்ட தான் சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரு. அதை கேட்ட வீட்டில் உள்ளவங்க பதட்டமாகி காவேரியை பார்க்குறாங்க.